நம்ம இப்போ வந்திருக்கிறது பெரியபாளையம். சென்னையிலேருந்து 42 கிலோமீட்டர் தொலைவுலையும், சென்னையில் பக்கத்தில் உள்ள திருவள்ளூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுலையும், திருப்பதி போகிற பாதையில், திருவள்ளூர்லேருந்து திருப்பதி போகிற பாதையில் பெரியபாளையத்து அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். சக்தி பீடத்தில் ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னா, இந்த கோயில் வந்து ஆரணி ஆற்றங்கரை ஓரமாக காட்சியளிக்கிறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன், சுயம்பு அம்மனாக இருக்காங்க. பூமியிலேருந்து வந்து சுயம்பு மூர்த்தி இவங்க. சுயம்புவாக பூமியிலேருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும், நம்ம மக்களுக்கு என்னென்ன வரம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக சுயம்புவாக தோன்றின அம்மன் தான் இந்த பெரியபாளையத்து அம்மன். பாளையத்தம்மா நீ பாச விளக்கு அப்படின்னு சொல்லி பாட்டு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஒரு படமே இந்த பெரியபாளையத்து அம்மனுக்காக எடுத்திருக்காங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். இதோட தலைவரலாறு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட தொடர்புடையது. கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தொடர்புடையது. அவரோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா, கிருஷ்ணர் வந்து கம்சனோட தங்கை தான் தேவகி. தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணமாகி ஊர்வலமாக கம்சன் வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரும்போது வானத்துலேருந்து அசரீரி இவங்களுக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் உங்களுக்கு மரண நிச்சயம்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே தங்கைன்னு பார்க்காம தன் தங்கையே வெட்ட போயிட்டாப்புல. உடனே வசுதேவர் வந்து இது மாதிரி வெட்டாதீங்க, எங்களுக்கு அனைத்து குழந்தையும் உங்கள்கிட்டயே நாங்கள் ஒப்படைச்சிடறோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் காலாகிரகத்தில் சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க. அடைச்ச பிறகு ஒவ்வொரு குழந்தையாக பிறக்குது. ஒவ்வொரு குழந்தையுமே கம்சன் வந்து அழிச்சிக்கிட்டே வராப்புல. அப்போ 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறாப்புல. கிருஷ்ணர் பிறந்த உடனே ஒரு அசரி வந்து வசுதேவர்கிட்ட இந்த குழந்தையை கொண்டு போய் கோகுலத்தில் உள்ள யசோதை நந்தகோவர் இவங்க வீட்டில் வந்து யசோதைகிட்ட சேர்த்துருங்க, அங்கே உள்ள பெண் குழந்தையை வந்து இந்த சிறைச்சாலையில் வச்சுருங்கன்னு சொல்லி அசரீரி சொல்ல பொண்ணு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட போய் வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்து அவங்க யசோதை அம்மாவட்ட போய் அந்த குழந்தைய வச்சுட்டு அங்கே உள்ள பெண் குழந்தைய இங்கே சிறைச்சாலை கொண்டு வந்துடுறாப்புல. விடிஞ்ச பிறகு விஷயம் தெரிந்து கம்சன் வந்து கம்சனுக்கு விஷயம் தெரிஞ்சு உடனே சிறைச்சாலைக்கு வந்து பார்க்கும்போது ஆண் குழந்தை பிறக்க வேண்டிய இடத்துல பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனாலும் 8வது குழந்தையை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு வானத்தில் சவுத்தில் தூக்கி எரிஞ்சு கொல்ல போகிறாப்புல. அப்போ அந்த அம்மன் வந்து இந்த பெண் குழந்தை வந்து அம்மனாக மாறி, உனக்கு கொல்ல பிறந்த குழந்தை வந்து வேறு இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு மரண நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. அந்த அம்மன் தான் இந்த பெரியபாளையத்து அம்மன். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதோட இன்னொரு தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்க தோன்ற பிறகு ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வளையல் வியாபாரம் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போ வளையல் வியாபாரம் பண்ணும்போது அந்த பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சளும் குங்குமம் தரது வழக்கம். அப்படி வரும்போது ரொம்ப லேட்டாகவுடனே பெரிய படத்தில் இங்கே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த வளையல் வியாபாரி வளையல் மூட்டையை வச்சுட்டு படுத்துருக்கும்போது காலமாக இருந்துச்சு பார்க்கும்போது இந்த வளையல் மூட்டையை காணும். அப்போ இங்கே இடத்துல ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு புத்து இருக்குது. அவள் சந்தேகத்தின் பேரில் அந்த புத்தை போய் எட்டி பார்த்த உடனே அங்கே அவரோட வளையல் மூட்டை அங்கே தான் இருக்குது. அதை பார்த்த உடனே பயந்துட்டு நேராக ஆந்திராவுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து படுத்த பிறகு இரவு வந்து அம்மன் கனவுல தோன்றி, நான் தான் ரேணுகாம்பாள், நான் வந்து இங்கே பவானி அம்மனா அருள்பாலிக்காக சுயம்புவாக தோன்றியிருக்கேன், என்ன நாளைக்கு வந்து நீ வந்து புத்துலேருந்து எடுத்து எனக்கு கோயில் கட்டி வழிபடு, உன்னோட வம்சம் தான் வழிபடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் அவர் கடப்பாறை எடுத்துகிட்டு இங்கே புத்தை வந்து அடித்த பிறகு அவர் வளையல் மூட்டையோடு சேர்த்து ரேணுகாம்பாள் தேவியா பவானி அம்மனா இங்கே சுயம்புவாக தோன்ற மூர்த்தி இருக்குது. அதை பார்த்த உடனே கடப்பாறையால் அவங்க இடிக்கும்போது நாகப்புத்தை எடுக்கும்போது அவங்க தலைமையில் அந்த கடப்பாறை பட்டு ரத்தம் பீறிட்டு வருது. அதை பார்த்து பயந்த பிறகு தன்னோட இந்த மஞ்சளை எடுத்து அந்த இடத்துல அப்புறம் தன் ரத்தம் நின்றுடுது. அதுக்கப்புறம் இங்கே சுயம்பு மூர்த்தியாக அந்த பக்தர்கள் எல்லாருக்குமே இங்கே அருள்பளிச்சுட்டு வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனோட மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, இங்கே வேப்பிலை வந்து அப்படியே நம்ம உடம்பு பூரா சுற்றி கட்டிக்கிட்டு புடவை மாதிரியோ இல்லை சுற்றியும் கட்டிட்டு வேப்பிலை ட்ரெஸ்ஸாக போட்டுவிட்டு இந்த கோயிலை 3 சுற்று வந்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நினைவேண்டமான கூட அந்த வரத்தை வந்து அந்த வேண்டுதவங்க நிறைவேற்றலாம். அந்த அளவுக்கு வேப்பிலையை வந்து உடம்பு பூரா சுற்றிட்டு வளம் வர்றது தான் இங்கே ரொம்ப விசேஷம். குழந்தை வரம் கொடுக்கறதுல மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க. இப்போயும் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை உள்ளே வந்து கருவலில் பார்க்கும்போது வெள்ளிக்கடலில் பீடம் இருக்கும், அதுக்குள்ளே சுயம்புவாக இருப்பாங்க. அந்த பீடத்தை கயட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கடப்பாறை அடித்த அந்த தழும்பு அப்படியே இன்னமும் தெரியுது. மிக சக்தி வாய்ந்த அம்மன். நாங்களும் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டோம் நம்பிக்கையாக, அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. இப்போ அவனுக்கும் வேப்பிலை மாலையாக சுற்றி வளம் வர போகிறோம். நல்லபடியாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவோம். இதை பார்க்குற நீங்களும் அம்மனுக்காக வேண்டிங்க, நிறைவேறின பிறகு நீங்களும் வேண்டுதலை சேர்த்துங்க. தமிழ் கடவுள் சேனல் மூலிமா உங்கள் எல்லாருமே இந்த கோயிலை காமிக்கிறது நம்ம ரொம்ப பெருமை அடைகிறோம். அடுத்து ஒரு நல்ல யாத்திரையில் உங்களை சந்திப்போம். நல்ல ஒரு தரிசனங்க, அற்புதமான தரிசனம். இந்த பாளையத்தம்மன் வந்து காட்சியளிக்கிறாங்க. பெரியபாளையத்தம்மன், பவானி அம்மன். ஒரு 2 திருக்கரத்தில் சங்கு சக்கரம், சுயம்புவாக சங்கு சக்கரத்தோட காட்சி தராங்க. உலகத்திலேயே அம்மன் வந்து
சங்கு சக்கரத்தோட காட்சி தருது. ஏன்னா கிருஷ்ணரோட தங்கை இல்லையா, அதில் சங்கு சக்கரத்தோட காட்சி தராங்க. ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் குங்குமத்தை ஏற்றி அமிர்த கலசமும் ஏற்றி காட்சி தராங்க. மிகவும் ஒரு அற்புதமான தரிசனம் நீங்கள் கிடச்சிச்சிங்க. அந்த அற்புதமான தரிசனத்தை நீங்களும் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக பெரியபாளையத்துக்கு வாங்க, இந்த அம்மாவோட அருளை கண்டிப்பாக நீங்கள் பெறணும். அடுத்த கோவிலில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எப்போ வேணும். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.